வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த குரூப் 2 2A ரிவிஷன் தான். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். 28 வந்து எக்ஸாம் அப்படிங்கிறதுனால யூனிட் வைஸாக நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்குரிய என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிவிஷன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு யூனிட் 3ல் இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் அதுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, 10 கேள்விகள் கேட்போம் அப்படி சொல்லியிருக்காங்க. அதில் இன்னைக்கு குப்தர்கள், தில்லி சுல்தான்கள், முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்கள், விஜயநகர மற்றும் பாமினி அரசுகளின் காலம், தென்னிந்திய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குப்தர்களை வந்து வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த ஸ்ரீ குப்தர் அப்படி சொல்லிட்டு குப்த வம்சம் ஸ்டார்ட் ஆகும். கடோத்கஜர், சமுத்திரகுப்தர், கடோத்கஜருக்கு அடுத்து சமுத்திரகுப்தர், அப்புறம் குமாரகுப்தர், கடைசியில் ஸ்கந்தகுப்தர். கடோத்கஜர், சமுத்திரகுப்தர், குமாரகுப்தர், ஸ்கந்தகுப்தர். சமுத்திரகுப்தர் பற்றியது. சமுத்திரகுப்தர் குப்த பேரரசினுடைய 4வது ஆட்சியாளராக இருப்பார். இவருடைய ஆட்சி பகுதி இமயமலை முதல் நர்மதா வரை பரவி இருந்தது. இமயம் முதல் நர்மதா வரை சமுத்திரகுப்தரினுடைய ஆட்சி பரவி இருந்தது. இவர் மகாராஜாதி ராஜா அப்படின்னு பட்டம் பெற்றவர். யாரு? சமுத்திரகுப்தர் மகாராஜாதி ராஜா. இவர் வந்து 8 விதமான தங்க நாணயங்களை என்ன பண்ணியிருப்பாரு, அச்சிட்டு வெளியிட்டிருப்பாரு. யாருடைய ஆட்சி காலத்தில் அஸ்வமேத வகை தங்க நாணயங்களில் லக்ஷ்மி மற்றும் கங்கையின் உருவங்கள் பொறிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. தங்க நாணயங்களில் லக்ஷ்மியோட உருவமும் கங்கையினுடைய உருவமும் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சமுத்திரகுப்தருடையதுல. சமுத்திரகுப்தர், ஈரான் கல்தூன், 2ஆம் சந்திரகுப்தர், உதயகிரி, புத்தகுப்தர், பகார்பூர் செப்புப்பட்டயம், ஸ்கந்தகுப்தர், ஜுனாகத் பாறை. சமுத்திரகுப்தர், ஈரான் கல்தூன், 2ஆம் சந்திரகுப்தர், உதயகிரி, புத்தகுப்தர், பகார்பூர் செப்புப்பட்டயம், ஸ்கந்தகுப்தர், ஜுனாகத் பாறை. குப்த சகாப்தத்தை தோற்றுவித்தவர் 1ஆம் சந்திரகுப்தர். குப்த வம்சம் அப்படின்னா ஸ்ரீகுப்தர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது ஒரு சகாப்தம். குப்த சகாப்தத்தை தோற்றுவித்தவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1ஆம் சந்திரகுப்தர். நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர். நாலந்தா பல்கலைக்கழகம் யார் தோற்றுவித்திருப்பாங்கன்னா குமாரகுப்தர் தான் தோற்றுவித்திருப்பாரு. தேவி சந்திரகுப்தம் யாருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி கூறுகிறது? இந்த தேவி சந்திரகுப்தம் 2ஆம் சந்திரகுப்தர். 2ஆம் சந்திரகுப்தர், தேவி சந்திரகுப்தம். பொறுத்துக. தன்வந்திரி ஆயுர்வேதா, வராகமிகிரர், பிருகத் சம்ஹிதா இவங்களுடைய இலக்கிய படைப்புகள் இவங்க எழுதினவங்க. ஆரியபட்டர் சூரிய சித்தாந்தா, அமரகோசர். தன்வந்திரி ஆயுர்வேதா, வராகமிகிரர் பிருகத் சம்ஹிதா, ஆரியபட்டர் சூரிய சித்தாந்தா, அமரசிங்கா, அமரகோஷா. இல்டுமிஷ் பற்றிய சரியான கூட்டு. இல்டுமிஷ் குத்புதீன் ஐபக்கின் அடிமையாக இருந்தார். குதும்பினாரின் முக்கிய பகுதிகளை வந்து கட்டினவர் இல்டுமிஷ். குத்புதீன் ஐபக், லக்பக்ஷா, இல்டுமிஷ், 40 குழு, முகமது பின் துக்ளக், டோக்கன் கரன்சி அடையாள நாணயங்கள், ஃபரோஷா துக்ளக், மாலிக் கபூர். குத்புதீன், லக்பக்ஷா, இல்துமிஷ், 40 முறை, முகமது பின் துக்ளக், அடையாள நாணயங்கள், ஃபரோஷா துக்ளக், மாலிக் கபூர். டில்லி சுல்தானிய மன்னர்களில் காஷ்மீரின் அக்பர் என்று அழைக்கப்பட்டவரினுடைய பெயர். காஷ்மீரின் அக்பர் அப்படின்னு சொல்றவர் ஜியாவுதீன் அபுதீன் அப்படின்னு சொல்றாங்க. காஷ்மீரின் அக்பர் ஜியாவுதீன் அபுதீன். சுல்தான் ஃபெரோஷா துக்ளக் ஜிசியா அப்படிங்கிற வரியை வந்து விதிச்சிருக்கிறாரு. அவரது புகழ்பெற்ற அமைச்சரான கான்-இ ஜஹான் மக்பூல் மதம் மாறிய ஒரு இந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபெரோஷா துக்ளக் ஜிசியா வரி. அவர் புகழ்பெற்ற அமைச்சரான கான்-இ ஜஹான் மக்பூல் ஒரு மதம் மாறிய ஹிந்து. தப்தி ஆற்றின் மேல் அமைந்துள்ள முகமது பின் துக்ளக்கின் எந்த மாகாணம் இருக்கு அப்படின்னா தபதி ஆற்றின் மேல காண்டேஷ் அப்படிங்கிற முகமது பின் துக்ளக்கோட மாகாணம் இருக்கு. எந்த கொள்கை டெல்லி சுல்தானியரின் மைய அதிகாரத்தை வலுவிழக்க வைத்தது? எந்த ஒரு கொள்கை அப்படின்னா இந்த ஜாகிரினுடைய நிலமானிய முறை. அதுதான் இந்த டெல்லி சுல்தான்களினுடைய
மைய அதிகாரத்தையே வலுவிழக்க செய்தது ஜாகீரினுடைய நிலமானிய முறை. அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜியினுடைய அசல் பெயர் என்ன அப்படின்னா அலி குர்ஷப். அலி குர்ஷப் தான் அலாவுதீன் கில்ஜியினுடைய தாரிக்-இ ஷெர்ஷா என்ற நூலினை எழுதியவர் அப்பாஸ் கான் ஷர்வானி. அப்பாஸ் கான் ஷர்வானி தான் தாரிக்-இ ஷெர்ஷா அப்படிங்கிற நூல் வந்து எழுதியிருக்காரு. அமீர் ஹசன் தெய்லுக் யாருடைய அரசின் அவையில் சூஃபி கவிஞராக இருந்தார்? இவர் வந்து இந்த அமீர் ஹசன் தெய்லுக் அப்படிங்கிறவர் முகமது பின் துக்லக்கோட அரசவையில் என்ன இருக்கிறாரு, சூஃபி கவிஞராக வந்து இருந்திருக்கிறார். ரஷ்யா சுல்தானாவிற்கு எதிராக புரட்சி செய்த இல்துமிஷின் பிரதம அமைச்சராக இருந்தவர் நிஜாமுல் முல்க் ஜினைதி. நிஜாமுல் முல்க் ஜினைதி அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு, இல்துமிஷினுடைய பிரதம அமைச்சராக ரஷ்யாவுக்கு எதிராக வந்து புரட்சி செஞ்ச. ஜியாவுதீன் பரணி. ஜியாவுதீன் பரணி வந்து தாரிக்-இ ஃபெரோஸ் ஷாஹி. அமர் குஸ்ரு, மிஃப்டா ஆல் பத்து, அல்பர்னி, தாரிக்-இ ஹிந்த். அல்பர்னி, தாரிக்-இ ஹிந்த், மின்ஹாஜ் உஸ் சிராஜ், தபாக்-இ நஸ்ரி. தபாக்-இ நஸ்ரி அப்படிங்கிறது மின்ஹாஜ் உல் சிராஜ். ஜியாவுதீன் பரணி அப்படிங்கிறவங்க தாரிக்-இ ஃபெரோஸ் ஷாஹி. தாரிக்-இ ஃபெரோஸ் ஷாஹி. அமர் குஸ்ரு வந்து மிஃப்டா ஆல் ஃபத்து, அல்பர்னி தாரிக் அல் ஹிந்த், மின்ஹாஜ் உஸ் சிராஜ், தபாக்-இ நஸ்ரி. பின்வரும் மசூதிகளில் வெற்றி கோபுரத்தால் மிகவும் பிரபலமான மசூதி எது அப்படின்னா குவாத் உல் இஸ்லாம் மசூதி. குவாத் உல் இஸ்லாம் மசூதி தான் மசூதிகளிலேயே வெற்றி கோபுரத்தின் மூலமாக பிரபலமானது. தைமூர் இந்தியாவின் மீது படையெடுத்த ஆண்டு 1398. தைமூர் இந்தியாவின் மீது படையெடுத்தது 1398. டெல்லி சுல்தான்களின் காலத்தில் கராச் என்பது எதன் மீது விதிக்கப்பட்டது அப்படின்னா விவசாயம், அக்ரிகல்ச்சர் லேண்ட் மீது வந்து விதிக்கப்பட்டது தான் என்னது, கராச் அப்படி சொல்கிறாங்க. சுல்தானிய ஆட்சி காலத்தில் சில்வர் டங்கா மற்றும் காப்பர் ஜிட்டால் ஆகிய நாணயங்களை அறிமுகப்படுத்திய சுல்தானினுடைய பெயர் டங்கா ஜிட்டால் அப்படி சொல்லிட்டு அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. இந்த டங்கா அப்படிங்கிறது சில்வர், ஜிட்டால் அப்படிங்கிறது காப்பர். இது யார் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா இல்துமிஷ் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. புலந்தர் வாசா, பதேபூர் ஜிக்ரி, அக்பர். இதெல்லாம் கட்டினது வந்து புலந்தர் வாசா, பதேபூர் ஜிக்ரி. அலைதர் வாசா டில்லி, அலாவுதீன் கில்ஜி அலைதர் வாசா. மோதி மசூதி டில்லி, மோதி மசூதி அவுரங்கசீப். அதே மோதி மசூதி ஆக்ராவில் இருக்குது அப்படின்னா அது ஷாஜகான். மோதி மசூதி டில்லினா அவுரங்கசீப், மோதி மசூதி ஆக்ரானா ஷாஜகான். புலந்தர்வாசா பதேபூர் ஜிக்ரி அக்பர், அலைதர்வாசா அலாவுதீன் கில்ஜி. மாலிக் பக்ருதீன் ஜீனா என்பது எந்த சுல்தானினுடைய பெயர்? மாலிக் பக்ருதீன் ஜீனா அப்படின்னா முகமது பின் துக்லக். சிக்கந்தர் இசானி என்ற பட்டத்தை கொண்ட டெல்லி சுல்தானின் பெயர்? சிக்கந்தர் இசானி, அலாவுதீன் கில்ஜி. சிக்கந்தர் இசானி, அலாவுதீன் கில்ஜி. பிராமணர்கள் மீது ஜிஸ்யா வரியை விதித்த டெல்லி சுல்தான் ஃபெரோஸ் ஷா துக்லக். பிராமணர்கள் மீது ஜிஸ்யா வரியை விதித்தவர் ஃபெரோஸ் ஷா துக்லக். அலாவுதீன் நிர்ணயித்த முதல் தர குதிரையின் விலை அப்படின்னா 100லேருந்து 120 தங்காக்கள். 100லேருந்து 120 தங்கங்கள் தான் முதல் தர குதிரையினுடைய விலை. அலாவுதீன் மன்னர் மக்களிடமிருந்தும் மக்கள் மன்னனிடமிருந்தும் விடுதலை பெற்றனர். யாருடைய மரணத்தை குறித்து பதாயுனி இவ்வாறு கருத்து தெரிவித்தார். அதாவது மன்னர் மக்கள்கிட்ட இருந்தும் மக்கள் மன்னர்கிட்ட இருந்தும் விடுதலை பெற்றுட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய மரணத்தை பற்றி குறிப்பிடுறாரு. முகமது பின் துக்லக் இறந்தத. அடிமையின் அடிமை அப்படின்னு சொல்லப்படுறவர் யாரு அப்படின்னா அடிமை வம்சம் ஸ்டார்ட் பண்ணது குத்புதீன் ஐபக். அடிமையின் அடிமை அப்படின்னு சொல்லப்படுறது இல்துமிஷை வந்து குறிப்பிடுறாங்க. மன் ஹவுட்கள் என்ற இசை நூல் தொகுத்த
இசைநூல் தொகுக்க பேருதவி புரிந்தவர் அப்படின்னா ராஜா மான்சிங். மன் ஹவுட்கல் அப்படிங்கிற ஒரு இசைநூலை தொகுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு ராஜா மான். ஜிமா மசூதி மற்றும் குதும்பினார் என்ற டெல்லி சுல்தான் காலத்தில் புதுப்பிக்கப்பட்டது அப்படின்னா யாருடைய காலத்தில் புதுப்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபரோஷா துக்ளக் காலத்தில் புதுப்பிக்கப்பட்டது. தாஜ்மஹாலை வடிவமைத்தவர் உஸ்தத் ஈஷா அப்படிங்கிறவர் தாஜ்மஹாலை வடிவமைச்சிருக்கிறாரு. கீழ்கண்ட நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு எது வரும் அப்படின்னா இதில் பாருங்கள், ரஷ்யாவினுடைய இறப்பு. செகண்ட் வந்து கில்ஜி வம்சம் ஸ்டார்ட் ஆகும். தேர்டு அலாவுதீன் கில்ஜியின் தேவகிரி படையெடுப்பு. கடைசியில் திவானி கைராட் துறை உருவாக்கம். சரியாக இணைக்கப்பட்டுள்ளது. ஜவுன்பூர் நகரம் ஃபரோஷா துக்ளக், அகமதாபாத் நகரம் அகமது ஷா, ஜைன் உல் அப்தீன் அப்படிங்கிறது காஷ்மீரினுடைய அக்பர். ஜைன் உல் அபுதீன் அப்படிங்கிறவங்க காஷ்மீரினுடைய அக்பர். அகமது நகரம் அகமது ஷா, ஜவுன்பூர் நகரம் ஃபரோஷா. மாலிக் கபூர் மதுரை வந்தடைந்த ஆண்டு 1311. மதுரைக்கு வந்தது 1311. 1398 தைமூர் இந்தியாவின் மீது படையெடுத்த போது டெல்லி சுல்தானாக இருந்தவர் நஸ்ருதீன் முகமது ஷா. தைமூர் படையெடுப்பு 1398. அப்போ டெல்லி சுல்தானா யார் இருந்தாங்க அப்படின்னா நஸ்ருதீன் முகமது ஷா. இந்தியாவில் துருக்கிய ஆட்சியை உண்மையில் நிறுவியவர். துருக்கிய ஆட்சியை நிறுவனவர் யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக். டெல்லி சுல்தான்களில் ஆட்சி செய்த 5 வம்சங்கள்: அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது, லோடி. அடிமை, கில்ஜி, துக்ளக், சையது, லோடி. டெல்லி சுல்தான்களின் ஆட்சி காலத்தில் இராணுவ மந்திரி எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னா திவான் ஐ ஐரிஷ். திவான் ஐ ஐரிஷ் அப்படிங்கிறவங்க தான் யாருன்னு சொல்கிறாங்க? இராணுவ மந்திரி சொல்கிறாங்க. விவசாயத்திற்காக யமுனா நதியிலிருந்து ஹிசார் வரை 150 மைல் நீளமுடைய கால்வாயை அமைத்தவர் ஃபரோஷா துக்ளக். பைபோஸ் என்று அழைக்கப்படக்கூடிய அரசரை வணங்கும் புதிய வணக்க முறையை அறிமுகப்படுத்தியவர் பால்பன். பைபோஸ் அதை இது பண்ணவர் வந்து பால்பன். குதிரைக்கு சூடு போடும் தாக் முறையை அலாவுதீன் கில்ஜி அறிமுகப்படுத்தினார். குதிரைக்கு சூடு போடக்கூடிய முறை அலாவுதீன் கில்ஜி. போர் பயிற்சி அளிக்கப்பட்ட குதிரைகள் மாறாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த சூடு போடுற முறை அலாவுதீன் கில்ஜி அறிமுகப்படுத்தினார். ரெண்டுமே சரி. 1206 குத்புதீன் ஐபக், 1211 இல்டுமிஷ், 1236 ரஷ்யா, 46 பால்பன். 6 குத்புதீன் ஐபக், 11 இல்டுமிஷ், 36 ரஷ்யா, 46 பால்பன். அகமது ஷா அப்தாலி டெல்லியின் முதன்மை ஆட்சியாளர் மற்றும் தனது பிரதிநிதியாக யாரை நியமித்தார் அப்படின்னா நஜீப் உத் தௌலா. நஜீப் உத் தௌலா அப்படிங்கிறவங்க தான் அகமது ஷா அப்தாலி டெல்லியினுடைய முதன்மை ஆட்சியாளராகவும் பிரதிநிதியாகவும் நியமிக்கிறாரு. டெல்லி சுல்தானியத்தின் கடைசி அரசர் இப்ராஹிம் லோடி. ஃபரோஷா துக்ளக் ஆட்சியின் தலைமை கட்டிட வல்லுநர் மாலிக் ஷாஹி ஷானா. ஃபரோஷா துக்ளக்கோட ஆட்சியில் தலைமை கட்டிட வல்லுநராக இருந்தவர் மாலிக் ஷாஹி ஷானா. குத்புதீன் ஐபக் வரிசை பாருங்க. ஃபர்ஸ்ட் குத்புதீன் ஐபக், இல்டுமிஷ், ரஷ்யா, பால்பன் அப்படிங்கிறது என்னது சரியா வரிசை முறை. ஃபர்ஸ்ட் குதும்பினார் கட்டி முடிக்கப்படுறது. குதும்பினார் கட்டி முடிச்சதுக்கப்புறம் ரஷ்யா டெல்லியின் அரியணை ஏறுதல், மாலிக் ஆம்பூரினுடைய தென்னிந்திய படையெடுப்பு, கடைசியில் தைமூரினுடைய டெல்லி படையெடுப்பு. மராட்டிய பேரரசின் இரண்டாவது நிறுவனர். மராட்டிய பேரரசினுடைய இரண்டாவது நிறுவனர் யாரு அப்படின்னா பாலாஜி விஸ்வநாத். பாலாஜி விஸ்வநாத். பேஷின் ஒப்பந்தம் இரண்டாம் பேஷ்வா பாஜிராவுக்கும் யாருக்கும் இடையே கையெழுத்தானது அப்படின்னா வெல்லஸ்லி பிரபுக்கிடையே கையெழுத்தானது. எது? பேஷின் ஒப்பந்தம் வந்து இரண்டாம் பேஷ்வாவான பாஜிராவுக்கும் வெல்லஸ்லிக்கும் இடையே பேஷின் ஒப்பந்தம் கையெழுத்தானது. சிவாஜியின் குருவான ராம்தாஸ் சாம்ராட் போதனையினுடைய தத்துவம் என்ன அப்படின்னா அத்வைத வேதாந்தம். சிவாஜியின் குரு தான் ராம்தாஸ். சாம்ராட் அவருடைய போதனையினுடைய தத்துவம் அத்வைத வேதாந்தம்.
தஞ்சாவூரின் முதல் மராட்டிய அரசர் வெங்கோஜி. தஞ்சாவூரினுடைய முதல் மராட்டிய அரசர் அப்படின்னு நம்ம யாரை சொல்கிறோம்? வெங்கோஜி. தசபோதா யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா ராம்தாஸ் தான் எழுதியிருக்காரு. தசபோதா. சிவாஜி யாரிடமிருந்து சிங்கக்காட் கோட்டையை கைப்பற்றினார்? முகலாயர்கள்ட்ட இருந்து சிங்கக்காட் கோட்டையை சிவாஜி கைப்பற்றுறாரு முகலாயர்களிடம் இருந்து. பொறுத்துக. பேஷ்வா பேஷ்வா பிரதம அமைச்சர், சுர்னாவிஸ் செயலர், நியாயதீஸ் தலைமை நீதிபதி, பண்டிட் ராவ் தலைமை அர்ச்சகர். இவங்க சிவாஜியினுடைய அவையில் இருந்தவங்க. அஷ்டப்பிரதான்கள் அப்படி சொல்லுவாங்க. பேஷ்வா பிரதம அமைச்சர், சுர்னாவிஸ் செயலர், நியாயதீஸ் தலைமை நீதிபதி, பண்டிட் ராவ் தலைமை அர்ச்சகர். சிவாஜியின் ஆன்மீக குருவாக இருந்தவர் தான் குரு ராம்தாஸ். ஆன்மீக குரு ராம்தாஸ். சிவாஜியின் அஷ்டப்பிரதான்களின் தலைமை நீதிபதியை தான் நியாயதீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீதிபதி நியாயமாக இருப்பாங்க. தலைமை நீதிபதி நியாயதீஸ். கீழ்கண்டவற்றில் சரியானதை நான் சொல்லிடுறேன். சிவாஜியினுடைய பாதுகாவலர் தாதாஜி கொண்டதேவ். சிவாஜி ராஜ்கார் கோட்டையில் முடிசூட்டி கொண்டார். சிவாஜியின் படை வீரர்கள் சூரத்தை 1664 சூறையாடினர். 1674 சத்ரபதி என்னும் பெயரில் சிவாஜி முடிசூட்டுகிறாரு. பாதுகாவலர் தாதாஜி கொண்டதேவ் ராஜ்கார் கோட்டையில் முடிசூடுகிறாரு. சத்ரபதி அப்படின்னு முடிசூடுகிறாரு. 1674 சூரத்தை கைப்பற்றுறது 1664. மராத்தியர்கள் ஆட்சியில் நாட்டின் முக்கிய வருவாய் எதிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா நிலம்தான். சிவாஜி எங்கு கடற்படை தளத்தை நிறுவினார்? கோலாபா. சிவாஜி எங்கு கடற்படை தளம் அதை நிறுவியிருக்கிறாரு. கோலாபால நிறுவி. சவுத் சர்தேஷ்முகி வரிகள் மராத்திய அரசின் முக்கிய வருவாய் ஆதாரங்கள். இதில் சவுத் என்பது அந்நியரின் ஆக்கிரமிப்பில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டிய மொத்த நிர்வாயில் 25% வசூலிக்கப்பட்டது. சர்தேஷ்முகி வரி நில வருவாயில் 10% வசூலிக்கப்படுறது. சவுத் அப்படின்னா 25%, சர்தேஷ்முகி அப்படிங்கிறது 10% வசூலிக்கப்படுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே சரியானது தான். பின்வரும் அரசுகளில் எந்த அரசு சவுத் எனப்படும் வரியை விதித்தது அப்படின்னா மராட்டிய அரசு தான் விதிச்சிருப்பாங்க. கிபி 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இசை ஸ்வரங்கள் அடங்கிய பிராமி கல்வெட்டு எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா இசை ஸ்வரங்கள் அடங்கிய பிராமி கல்வெட்டு அரச்சலூர். புகழூர் கல்வெட்டு எந்த ராஜ்யத்துடன் தொடர்புடையது? புகழூர் கல்வெட்டு அப்படின்னாவே சேரர்கள் வந்துருவாங்க. யாருடைய காசாக்குடி செப்பேடுகளின் அபராதங்களை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன அப்படின்னா நந்திவர்மனின் கூடிய காசாக்குடி செப்பேடு. சோழர்களின் பாருங்க, சோழர்கள்னா விமானங்களுக்கு பெயர் பெற்றவர்கள் சோழர்கள். பல்லவர்கள் அப்படின்னாவே பாறை சிற்பங்களுக்கு பெயர் பெற்றவர்கள். பண்டைக்கால தமிழர்களின் வணிக தொடர்பு பற்றிய கூற்றுக்களுள் சரியானது. வணிக தொடர்பு அங்காடி மற்றும் நாலங்காடி, அல்லங்காடி அப்படின்னு 2 வகையான சந்தைகள் என்ன பண்ணியிருக்கோம் இருந்திருக்கும். பழங்கால தமிழர்களோடு யவனர்கள் வணிக தொடர்பு வச்சிருப்பாங்க. நிலம் அளப்பதற்கு ஏர், நிவர்த்தனம், பட்டிகை என்ற முறைகள் யாருடைய காலத்தில் கையாளப்பட்டன அப்படின்னா இதெல்லாம் பல்லவர்களுடைய காலத்தில். நிலம் அளக்கிறதுக்காக ஏறு, நிவர்த்தனம், பட்டிகை இதெல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க? பல்லவர்களினுடைய காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. பின்வரும் சங்க இலக்கிய நூல்களில் சங்க காலத்து சேரர்களை பற்றி குறிப்பிடக்கூடியது எது அப்படின்னா 10 சேரர்களை பற்றி குறிப்பிடும். தென்னிந்திய கோயிலின் கட்டிடக்கலை சிற்பம் எழுதியவர். தென்னிந்திய கோவிலின் கட்டிடக்கலை சிற்பம் அப்படிங்கிறது கிறிஸ்பின் பிரான்பூட் அப்படிங்கிறவங்க. சங்ககால மன்னனான பசும்பூன் பாண்டியனின் யானைகளின் மேல் வெள்ளை கொடி பறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அகநானூறு குறிப்பிடுது. சங்ககால மன்னரான பசும்பூன் பாண்டியன் இருக்கார் இல்லையா, அவருடைய யானைகளின் மேல் வெள்ளை கொடி பறந்தது அப்படின்னு அகநானூரில் குறிப்பிடுறாங்க. கரிகாலனுடைய ஆட்சி சிறப்பு பற்றி குறிப்பிடக்கூடியது எது அப்படின்னா பட்டினப்பாலை. கரிகாலனுடையது பட்டினப்பாலை.
மெடோஸ் டெய்லர் மரணம் யாருடைய மரணம்? பாமினியின் ஆட்சியின் முடிவின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு கருதுறாங்க. அப்படின்னா அந்த முகமது கவானினுடைய மரணம் பாமினி ஆட்சியினுடைய முடிவின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு மெடோஸ் டெய்லர் அப்படிங்கிறவர் குறிப்பிட்டிருக்காரு. தலைக்கோட்டை போர் நடைபெற்ற வருடம் 1565 தலைக்கோட்டை போர். பாமினி சுல்தான் டேஷ் என அழைக்கப்படும் தனது தனிப்பட்ட மெய்காப்பாளரை வைத்திருந்தார். பாமினி சுல்தான் காஷ் ஐ கேல் அப்படிங்கிற அழைக்கப்படக்கூடிய ஒரு தனிப்பட்ட மெய்காப்பாளரை பாமினி சுல்தான் வச்சிருக்கிறாங்க. இரண்டாம் புக்கர் விஜயநகர மன்னர்களின் ஆட்சியில் துங்கபத்ரா ஆட்சியில் ஒரு பெரிய அணையை கட்டினவர் யாரு அப்படின்னா விஜயநகர மன்னர்கள்லேயே இரண்டாம் புக்கர் கட்டியிருக்காரு. விஜயநகர பேரரசு பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் சரியானது. புகழ்பெற்ற பெர்சிய தூதுவரான அப்துல் ரசாக்கை இரண்டாம் தேவராயர் தனது அரசவைக்கு அழைக்கிறாரு. யார? அப்துல் ரசாக்க. விஜயநகர பேரரசு முதலாம் ஹரிஹரரால் நிறுவப்பட்டது. ஹரிஹரர் புக்கர் அவங்க தான் நிறுவியிருப்பாங்க. ஹரிஹரரால் நிறுவப்பட்டது. பாமன் ஷா மிகச்சிறந்த தாக்குதல் தொடுத்து வாரங்கள் ரெட்டி அரசுகளான ராஜமுந்திரி, கொண்டை வீடு ஆகியவைகள் மீது ஆதிக்கம் செலுத்தி ஆண்டுதோறும் திரை செலுத்தினார் பாமன் ஷா. அடிக்கடி இது போர்கள் ஏற்பட வழிவகுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே சரியானது தான். விஜயநகர மன்னர்களினுடைய ஆட்சியில் இந்தோ சராசனிக் பள்ளிக்கலை எவ்வகை சமயசார்பற்ற கட்டிடங்களில் காணப்படுகிறது அப்படின்னா தாமரை மஹால், யானையின் பீடம். அதுதான் விஜயநகர மன்னர்களுடைய ஆட்சியில் கட்டப்பட்ட இந்தோ சராசனிக் பள்ளிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது தாமரை மஹால், யானையின் பீடம். கோவாவை கைப்பற்றிய விஜயநகர மன்னன் இரண்டாம் ஹரிஹரர். கோவாவை கைப்பற்றினவர் இரண்டாம் ஹரிஹரர். கிருஷ்ணதேவராயர் பற்றிய உண்மையானது. கிருஷ்ணதேவராயர் துளுவ வம்சத்தை சேர்ந்தவர். இவரை ஆந்திரபோஜி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இவர் ஆமுக்த மால்யதா என்ற நூலினை தெலுங்கு மொழியில் என்ன பண்ணியிருக்கிறாரு? எழுதியிருக்கிறாரு. கிருஷ்ணதேவராயர் விஜயநகர பேரரசினுடைய துளுவ வம்சத்தை சேர்ந்தவர். பாமினி சுல்தான்கள் காஷ் ஐ கேல் என அழைக்கப்படக்கூடிய ஒரு தனிப்பட்ட மெய்காப்பாளரை என்ன பண்ணியிருக்கிறாரு? வச்சிருந்திருக்காரு. ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதி போர் தான் காக்ரா போர். ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதி போர் காக்ரா போர். 1707 அவுரங்கசீப் இறந்ததற்கு அப்புறமா அரியணை ஏறியவர் முதலாம் பகதூர் ஷா. அவுரங்கசீப் 1707 இறந்துறாரு. அவருக்கு அப்புறம் அரியணை ஏறினவர் யாரு அப்படின்னா முதலாம் பகதூர் ஷா. ஒருவர் வாரிசு இல்லாமல் இறந்து விட்டால் அவருடைய சொத்துக்கள் அனைத்தையும் பள்ளி கல்லூரிகளின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டவர் யாரு அப்படின்னா ஜஹாங்கீர். உலக அமைதியை குறிக்கும் சுல் ஐ குல் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் அக்பர். உலக அமைதியை குறிக்கக்கூடிய சுல் ஐ குல் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் அக்பர். சரியான கூற்று. ஹுமாயூன் நாமாவை தொகுத்தவர் குல்பர்தான் பேகம். ஹுமாயூன் நாமாவை தொகுத்தவர் யாரு அப்படின்னா குல்பர்தான் பேகம். தோடர்மால் பகவத புராணத்தை பாரசீக மொழியில என்ன பண்ணியிருப்பாரு? எழுதியிருப்பார். தோடர்மால் பகவத புராணம் பாரசீக மொழி. ஹாஜி இப்ராஹிம் சர் இந்தி அதர்வ வேதத்தை மொழிபெயர்த்தார். ஹாஜி இப்ராஹிம் சர் இந்தி அதர்வ வேதத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு? மொழிபெயர்க்கிறாரு. முகலாயர் ஆட்சியில் அமைதியை பேணுவதில் சுபேதாருக்கு உதவியாக பௌச்தார் இருந்திருக்காங்க. முகலாயர் ஆட்சியில் சுபேதாருக்கு உதவியாக இருந்தவங்க பௌச்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்பர் பற்றின கூற்று. ராஜபுத்திரர்களின் தற்காலிக வீழ்ச்சி பாபர் இந்தியாவில் தனது ஆட்சியை நிலைநாட்ட உதவியது. யாரு? பாபர். கன்வா போர் ராஜபுத்திரர்களின் கூட்டமைப்பின் தோல்விக்கு காரணமாக அமைந்தது தான் கன்வா போர். ராஜபுத்திரர்களினுடைய தோல்விக்கு அது காரணமாக அமைஞ்சிச்சு. முகலாயர்கள் காலத்தில் வங்கி பணிகள் பெரும்பாலும் ஷராப்கள், ஷாகுக்கள் மற்றும் மகாஜ்கன்களால் செய்யப்பட்டன அப்படின்னு சொல்லிட்டு சுஜான் ராயின் குலாசத் உல் தவ்ரிக் அப்படிங்கிறதுல குறிப்புகள் கூறுது. அதாவது முகலாயர் காலத்தில் வங்கி பணிகள் எல்லாமே ஷராப்கள், சாகுக்கள், மஜான்கள் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுஜான் ராயின் குலாஷத் உல் தவ்ரிக் அப்படிங்கிறதுல சொல்லியிருக்காங்க.
அக்பரின் ஆசிரியராக தேர்வு செய்யப்பட்ட பாரசீக அறிஞனுடைய பெயர் அப்துல் லத்தீப். அக்பர் அப்துல் லத்தீப். அக்பர் தன் நாட்டு மக்களை தாராளமயவாத கொள்கையுடன் அணுகினார். அக்பரின் ஆசிரியர் அப்துல் லத்தீப் அக்பருக்கு அல் இ குல் என்ற கொள்கையை போதித்தார். அப்படிங்கிறது ரெண்டுமே என்னது சரியானது தான். காம்ரான், அஸ்காரி, ஹிண்டால் இவங்க எல்லாமே ஹுமாயூனுடைய சகோதரர்கள். காம்ரான், அஸ்காரி, ஹிண்டால் இவங்க ஹுமாயூனுடைய சகோதரர்கள். சூர் வம்சத்தை தோற்றுவித்தவர் ஷெர்ஷா. சூர் வம்சம் ஷெர்ஷா. அக்பர் காலத்தில் இங்கிலாந்தை ஆட்சி செய்தவர் முதலாம் ராணி எலிசபெத். அக்பர் காலத்தில் ஆட்சி செஞ்சவங்க முதலாம் ராணி எலிசபெத். ஆரிப் குந்தாரி அப்படின்னா தாரிக் இ அக்பரி. நிசாமுதீன் அகமது தபக் இ அக்பரி. அப்துல் காதர் பதௌனி அப்படின்னா முதக் உட் தவாரிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரிப் குந்தாரினா தாரிக் இ அக்பரி. நிசாமுதீன் அகமது தபிக்கி அக்பரி. அப்துல் காதர் பதௌனி அப்படின்னா முந்தகப் உட் தவாரிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ்லாம், இந்து சமயம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள்லாம் தம் கல்லறையில் இடம்பெற வேண்டும் என வலியுறுத்தியவர் யாரு அப்படின்னா அக்பர். அக்பரின் அவையில் இடம்பெற்றிருந்த ஆக்ராவினுடைய பார்வை திறனற்ற பாடகர் யாரு அப்படின்னா சூர்தாஸ். பார்வை திறன் இல்லாதவர் சூர்தாஸ். பாபர் நாமா, சுயசரிதை, கோனார்க் அப்படிங்கிறது சூரியன் கோவில், குதும்பினார் வெற்றி கோபுரம், முகமது இக்பால் உருது கவிஞர். ஆயிரத்தி 657 அவுரங்கசீப் தாராஷுகோவை தோற்கடித்த போர்க்களம் எது அப்படின்னா தார்மண்ட். தாராஷுகோவை அவுரங்கசீப் 1657 தோற்கடிக்கிறாரு. துசுக்கி ஜஹாங்கீரி அப்படின்னா ஜஹாங்கீர். துசுக்கி பாபரி பாபர். ஹுமாயூன் நாமா குல்பர்தான் மேகம். அக்பரின் அவையில் இடம்பெற்றிருந்த ஆக்ராவின் பார்வையற்றவர் சூர்தாஸ். முகலாயர்கள் காலத்தில் பன்ஸ்ராஜ் என்ற சொல் குறிப்பது. பன்ஸ்ராஜ் அப்படின்னா ட்ரேடர்ஸ், வணிகர்களை குறிப்பிடுறாங்க. லாகூர் கோட்டை அக்பர். ஜுமா மசூதி. அவுரங்கசீப். செங்கோட்டை ஷாஜகான். அக்பரின் சமாதி ஜஹாங்கீர். கோராசானம் என்ற புதிய ராகங்களை அறிமுகம் செய்தவர் யாரு அப்படின்னா அமர் குஸ்ரு. தான்சேன் யாரோட அவையில் இருந்திருப்பாரு அப்படின்னா அக்பர். ஷெர்ஷா சூர் ஆட்சி காலத்தில் எந்த துறையின் அமைச்சர் திவானி அரீஸ் என்று அழைக்கப்படுகிறார்னா படைத்துறையினுடைய அமைச்சர் தான் திவானி அரீஸ் அப்படி சொல்றாங்க. அவுரங்கசீப் பற்றியது. அவுரங்கசீப் அவருடைய 25 ஆண்டுகளை தக்காணத்தில் கழித்தார். 1662 அவுரங்கசீப்பினுடைய உடல்நிலை மிக மோசமாக பாதிக்கப்பட்டது. அவுரங்கசீப் மெக்காவில் ஷெரீப் மற்றும் பிறரிடம் தூதுவர்களை பெற்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெக்காவில் ஷெரீப் மற்றும் பிறரிடமிருந்து தூதுவர்களை பெற்றாரு. பேஷ்வாக்களில் தலை சிறந்தவர் யாரு அப்படின்னா பாஜிராவ். பேஷ்வாக்களில் தலை சிறந்தவர் பாஜிராவ். முதலாம் பானிபட் போர் 1526. முதலாம் பானிபட் போர் 1526 எந்த இருவருக்கும் இடையில் நடைபெற்றது? பாபர் இப்ராஹிம் லோடிக்கு இடையில முதலாம் பானிபட் போர் நடக்கும். 1761 அகமது ஷா அப்தாலி இந்தியாவின் மீது படையெடுத்த போது மராத்திய அரசனுடைய பீஷ்வாவாக இருந்தவர் யாரு அப்படின்னா பாலாஜி பாஜிராவ். வெள்ளி நாணயம் ரூபியா முதலில் வெளியிட்டவர் ஷெர்ஷா. வெள்ளி நாணயமான ரூபியா முதலில் வெளியிட்டவர் ஷெர்ஷா. பாபரின் மரணத்திற்கு பின்பு அவரது மூத்த மகன் ஆகிய ஹுமாயூன் 1530 ஆண்டு முகலாய மன்னராக பொறுப்பேற்றார். கால வரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் பாபரினுடைய மரணம், சௌசா போர், அக்பரினுடைய கன்னோச்சி போர், கடைசியில் தான் அக்பரினுடைய மரணம் வரும். சிவாஜியின் வாரிசு நாக்பூரினுடைய போன்ஸ்லே.
எந்த முகலாய மன்னருக்கு அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லிட்டு பேர் அப்படின்னா ஹுமாயூன். மூன்றாம் பானிபட் போர் எப்போது நடைபெற்றது? 1761. சேஸ்ட்கான் பூனாவில் முகாமிட்டிருந்த போது சிவாஜி 400 படை வீரர்களோடு பூனாவினுள் நுழைந்து முகலாய படைகளை தாக்கினார். சேஸ்ட்கான் பூனாவில் இருந்தப்ப 400 படை வீரர்களோட பூனாவில் நுழைஞ்சு முகலாய படை வீரர்களை தாக்குறாரு. தஞ்சாவூரின் அரசர் சரபோஜி துணைப்படை திட்டத்தின் கீழ் பெற்ற ஓய்வூதியம் 4 லட்சம். தஞ்சாவூர் அரசரான சரபோஜி துணைப்படை திட்டத்தின் கீழமா எவ்வளோ ஓய்வூதியம் பெறாருன்னா 4 லட்சம். மேவாரின் ராணா பிரதாப் சிங்கிற்கு எதிராக ஹால்டிகாட் போரில் முகலாய இராணுவத்தை வழிநடத்தியவர் மான்சிங். மேவாரின் ராணா பிரதாப் சிங்க்கு எதிராக நடந்ததான் ஹால்டிகாட் போர். அதுக்கு வழி நடத்தினவர் யாரு அப்படின்னா மான்சிங். கான்வா போர் 1527, காக்ரா போர் 1529, சவுசா போர் 1539, கன்னோசி போர் 1540. கான்வா 27, காக்ரா 29, சவுசா 39, கன்னோசி 40. பாபர் முதலாம் பானிபட் போரில் வெற்றி பெற்றார். அவர் பீரங்கி படையை போரில் பயன்படுத்தினார். ரசகங்காதரா ஜெகநாத பண்டிதர். ரசகங்காதரா அப்படிங்கிற நூல் எழுதினவர் ஜெகநாத பண்டிதர். அக்பர் காலத்தில் புகழ்பெற்ற பாடகரான தான்சேனினுடைய இயற்பெயர் ராம்தானு பாண்டே. ராம்தானு பாண்டே அக்பர் காலத்தில் இருந்த புகழ்பெற்ற பாடகர் தான் தான்சேன். அவருடைய இயற்பெயர் கேட்டிருக்காங்க ராம்தானு பாண்டே. யாருடைய படையெடுப்பு மராத்திய பேரரசின் வீழ்ச்சிக்கு சாவுமணி அடித்ததுன்னா அகமது ஷா அப்தாலி. அக்பர் பதேபூர் சிக்ரியில் புலந்தர்வாசாவை கட்டினார். இவர் குஜராத் வெற்றியின் நினைவாக அது கட்டப்பட்டது தான் பதேபூர் சிக்ரியில் இருக்கக்கூடிய புலந்தர்வாசா. சிவாஜி யாருடன் உடன்படிக்கை செய்து கொண்டார் அப்படின்னா ராஜா ஜெய்சிங். சிவாஜியின் வருவாய்த்துறை அலுவலர்கள் கற்கூன்கள் அப்படின்னு சொல்றாங்க. சிவாஜியினுடைய வருவாய்த்துறையின் அலுவலர்கள் கற்கூன்கள். அக்பர் அவருடைய ராஜபுத்திர கொள்கைக்கு பெயர் போனவர். ராஜபுத்திர கொள்கையினாவே அக்பர். அவர் ஜெய்ப்பூர் அரசரான ராஜா பிகாரி மாலின் முதல் மகளை திருமணம் செய்து கொண்டார். அக்பர் அமைத்த இபாதத் கானா அதாவது வழிபாட்டு கூட்டம் ஃபதேபூர் சிக்ரியில் அமைந்துள்ளது. சீக்கியர்களில் 5வது குரு அர்ஜுன் தேவ். சீக்கியர்களினுடைய 5வது குரு யாரு அப்படின்னா அர்ஜுன் தேவை குறிப்பிடுறாங்க. உலகின் ஒளி அப்படின்னு நூர்ஜஹான். நூர்ஜஹான் நவீன நாணய முறையின் தந்தை அப்படின்னு சொல்லப்படுறவர் ஷெர்ஷா. அப்சல்கான். அப்சல்கான் யாரு அப்படின்னா பீஜப்பூரோட சுல்தான் தான் அப்சல்கான். ஷாஜகானின் ஆட்சி காலத்தில் முகலாயர்களின் பொற்காலமாக கருதப்படுகிறது. ஏன் அப்படின்னா அது முகலாயர்கள் கட்டடக்கலையினுடைய முன்னேற்றம். பேசின் ஒப்பந்தம் ஆங்கிலேயர்களுக்கும் யாருக்கும் இடையே ஏற்பட்டது அப்படின்னா பாஜிராவுக்கு இடையில ஏற்பட்டிருக்கு. சீக்கிய குரு தேஜ் பகதூரை கொலை செய்த முகலாய மன்னர் யாரு அப்படின்னா குரு தேஜ் பகதூரை கொலை செஞ்சவர் அவுரங்கசீப். சிவாஜி மன்னராக முடிசூடிக்கொண்ட இடம் எது அப்படின்னா ராஜ்காட்ல. தாரிக்-இ முபாரக் ஷாஹியினுடைய ஆசிரியர் பக்ருதீன். தாரிக்-இ முபாரக் ஷாஹி பக்ருதீன். நான் நீதிக்கு புறமான குற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வோனாயின் எனக்கு எதிரான தீர்ப்பை நானே வணங்கிக் கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அக்பர் குறிப்பிட்டிருக்காரு. பாபர் வந்து காபுல் பாக். ஹுமாயூன் தீன்பனா. அக்பர் புலந்தர்வாசா. அக்பர் வந்து புலந்தர்வாசா. ஷாஜஹான் திவானி காஷ். திவானி காஷ் வந்து ஷாஜஹான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை அதுக்கான விளக்கங்கள் தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலராக எக்ஸாம் போகிற வரைக்குமே வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.